ஹலோ. ஓகே, நம்ம நேர விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த எக்ஸ்பிளைனர்ல மாமன்னர் அக்பர் அப்புறம் பீர்பால் கதைகள்ல வர்ற ரொம்பவே ஃபேமஸான, கொஞ்சம் வேடிக்கையான, ஆனா அதே சமயம் சிந்திக்க வைக்கிற ஒரு சூப்பரான கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இதுதான் கோபக்கார மனிதனின் கதை. இப்போ நீங்களே சொல்லுங்க, எந்த விஷயம் உங்கள பயங்கரமா கோபப்பட வைக்கும்? நம்ம அன்றாட வாழ்க்கையில டிராஃபிக், வேலைப்பழு இல்லனா ரொம்ப சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம பொறுமைய சோதிக்கும் இல்லையா? இந்த கேள்வி அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பார்க்க போற நம்ம கதையோட ஹீரோவுக்கும் இதே பிரச்சனை தான் இருந்தது. பகுதி 1. முன்கோபக்கார அதிகாரி. அப்படியே உங்க கற்பனையில அக்பரோட அந்த பிரமாண்டமான அரசவைய கொண்டு வாங்க. அந்த அரசவையில இருந்த ஒரு குறிப்பிட்ட நபருக்கு அங்கிருந்த எல்லார் மத்தியிலயும் ரொம்பவே நல்ல மரியாதையும் மதிப்பும் இருந்துச்சு. ஆனா என்ன, அவருக்கு இருந்த அந்த கடுமையான முன்கோபம் அவருக்கு ஒரு பெரிய சாபமாவே அமைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். பகுதி 2. உணவில் ஒரு முடி. சரி, இந்த முன்கோபம் எப்படி ஒரு பெரிய பூகம்பமா வெடிக்குதுன்னு பார்க்கலாம். இது எப்படி ஒருத்தரோட கோபம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லை மீறுதுங்கிறது ரொம்ப அழகா காட்டுது. நாள் அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சாப்பாட்டுல ஒரு முடி கிடக்குது. உடனே இனிமேல் இப்படி நடந்தா உன்னை சும்மா விட மாட்டேன்னு தன்னோட மனைவியை பார்த்து சத்தம் போடுறாரு. கரெக்டா ஒரு வாரம் கழிச்சு 7வது நாளும் சாப்பாட்டுல முடி இருக்கு. அவ்வளவுதான், அவரோட பொறுமை மொத்தமா காத்துல பறந்துருச்சு. எந்த நிதானமும் இல்லாம கத்த ஆரம்பிச்சிட்டாரு. மனைவியே உனக்கு மொட்டை அடிக்க போற அப்படின்னு பயங்கரமா கர்ஜிக்கிறாரு. கோபம் எந்த அளவுக்கு கண்ண மறைச்சிருந்தா இப்படி ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருப்பாரு. அந்த கோபத்தோட உச்சியிலேயே ஒரு நாவிதர, அதாவது முடி திருத்துறவரை கூட்டிட்டு வர்றதுக்காக வீட்டை விட்டு வெளியே வேகமா ஓடுறாரு. பகுதி 3. பீர்பாலின் விசித்திரமான திட்டம். இந்த மாதிரி ஒரு பதற்றமான சிச்சுவேஷன்ல தான் நம்ம பீர்பால் என்ட்ரி ஆகுறாரு. அவரு நாவிதரை தேடி போனதும் பயந்து போன அந்த மனைவி உடனே வீட்டின் கதவை உள்ள இருந்து பத்திரமா பூட்டிக்கிட்டாங்க. அப்புறம் தன்னோட தம்பிக்கு தகவல் அனுப்பி உடனே பீர்பால் கிட்ட போய் உதவி கேட்க சொல்றாங்க. அந்த தம்பியும் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு நேரம் கடத்தாம பீர்பால் கிட்ட ஓடுறாரு. இங்க ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, பீர்பால் அந்த தம்பி கிட்ட சொன்ன 3 புதிரான கட்டளைகள் தான். முதல் படி, உன் தலைய முழுசா மொட்டையடிச்சுக்கோ. 2ஆம் படி, ஒரு வெள்ளை துணியை எடுத்துக்கோ. 3ஆம் படி, அந்த ஆளோட வீட்டுக்கு வெளியே வந்து என்ன பாரு. எவ்ளோ விசித்திரமா இருக்குல்ல? இது எதுக்குன்னு நமக்கே கொஞ்சம் குழப்பமா தானே இருக்கு. பகுதி 4. சிதை. அடுத்ததா இந்த கதையோட ரொம்பவே எதிர்பார்க்காத நகைச்சுவையான உச்சகட்டத்தை நம்ம பார்க்க போறோம். பீர்பால் நேரா அந்த ஆளோட வீட்டுக்கு வெளியே போய் விறகுகளை அடுக்கி ஒரு சிதைய ரெடி பண்றாரு. கரெக்டா அதே நேரத்துல நாவிதரோட அந்த கோபக்கார கணவன் ஆவேசமா திரும்பி வராரு. அவர் வீட்டுக்குள்ள நுழைய போனதும் பீர்பால் சொன்னபடி தயாரா இருந்த அந்த மைத்துனர் அவர் மேல பாய்ஞ்சு பிடிச்சுக்கிறாரு. உடனே அவரை அந்த வெள்ளை துணியில சுட்டி சிதை மேல படுக்க வச்சிடுறாங்க. இது எல்லாமே கண்ணிமைக்கிற நேரத்துல நடந்து முடிஞ்சிடுது. சிதையில படுக்க வைக்கப்பட்ட அந்த ஆளுக்கு இப்போ கோவத்தை விட பயமும் குழப்பமும் தான் அதிகமாயிடுச்சு. ஏனே ஒரு பிணத்தை போல நடத்துறீங்க அப்படின்னு பயத்துல அலறாரு. என்ன ஒரு ட்விஸ்ட் பாத்தீங்களா? நூற்றாண்டுகள் பழமையான இந்து வழக்கம். பீர்பாலோட இந்த ட்ரிக்குக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை புரிஞ்சுக்க நாம இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும். இந்தியாவின் சில பகுதிகள்ல கணவன் இறந்த பிறகு அவனோட மனைவிக்கு மொட்டையடிக்கிற ஒரு சடங்கு வழக்கத்துல இருந்துச்சு. இப்போ பீர்பால் அவரோட மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை இறக்குறாரு. இந்து மத வழக்கப்படி கணவன் இறந்த பிறகுதான் மனைவிக்கு மொட்டை அடிப்பாங்க. அதனால உங்க மனைவிக்கு மொட்டை அடிக்கணும்னா முதல்ல நீங்க சாகணும். அதுக்குதான் அந்த சிதையை ஏற்பாடு செய்தேன்னு ரொம்ப கூலா சொல்றாரு. அந்த மனிதனோட முட்டாள்தனமான கோபத்தை அவரோட சொந்த வார்த்தைகளை வச்சே பீர்பால் எவ்ளோ சூப்பரா முறியடிச்சிருக்காரு பாத்தீங்களா? பகுதி 5. கோபத்தை பற்றிய ஒரு பாடம். சரி, இந்த கதை நமக்கு உணர்த்துற அந்த முக்கியமான பாடம் என்ன? இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஆரம்பத்துல எந்த ஒரு நிதானமும் இல்லாம கோபத்துல கொதிச்ச ஒருத்தர் இப்போ பீர்பாலோட புத்திசாலித்தனத்தால தன்னோட தப்ப உணர்ந்து தலை குனிஞ்சு தன் மனைவி கிட்ட மன்னிப்பு கேக்குறாரு. கோபம் ஒரு மனுஷனை எவ்ளோ பெரிய முட்டாளாக்கும் அப்படிங்கறத இது ரொம்ப அழகா நமக்கு காட்டுது. இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்டு இந்த எக்ஸ்பிளைனரை நான் முடிக்க வருந்துறேன். அடுத்த முறை உங்களுக்கு கோபம் வரும்போது அது நீங்க எப்படி கையாள போறீங்க? கோபத்தை கட்டுப்படுத்துறது நம்ம கையில தான் இருக்கு. இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான எக்ஸ்பிளைனரோட உங்களை சந்திக்கிறேன்.